மீண்டுமாக இந்த துணிக்கையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபையில் இன்னை வரைக்கும் நம்ம அதை பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்க போகிறோம். நீ காலையில் இந்த ஒவ்வொரு நாளும் யாரை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து தான் இதை நம்ம செய்வோம். அப்படி செய்யும் போது இன்றைக்கி காலையில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேச வேண்டும் என்று எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஆண்டவர் உணர்த்தினார். அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்க்க என்ன இருக்குங்க, நமக்கு தான் நல்லா தெரியுமே. பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு விசேஷம் இருந்துச்சு. அதை நான் வாசிக்கும் போது எனக்கு அவர் உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் இயேசுவை குறித்து யோவான் சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலும் ஞானசானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் அப்படின்னு. இந்த ஆவியானவர் இப்பதான் இயேசு மேல் இறங்குறாரா? யார் மேல் இறங்குவதை நீ காண்பாயோ, இங்க இருக்கு, ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ. இது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துடைய ப்ராசஸை அந்த ஒரு வசனத்தில் யோவான் சொல்றார். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு போக போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு இருக்கு. இப்போ தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் அசைவாட தண்ணீர் எல்லாம் பிரிய ஆரம்பித்தது. வானத்துக்கு மேலே ஒரு தண்ணி, வானத்துக்கு கீழே உள்ள, அப்புறம் பூமியில் உள்ள தண்ணி எல்லாம் பிரிக்கப்பட்டது. இதெல்லாம் கிரியேஷன் ப்ராசஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அசைவாடி இருந்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கிட்டே இருந்தார். காரணம், இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமிக்குள் மனுஷன் மேலே இருப்பதற்கு ஒரு பரிசுத்தமான சரீரம் தேவைப்படுகிறது. இந்த ஆதாமை உண்டாக்கும் போது அவன் பரிசுத்தம் உள்ளவனாகத்தான் உண்டாக்கப்பட்டான், தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும். ஆனால் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கு, இங்கேயே பூமியில தங்குவதற்கு அவன் ஏற்றவனாக இருக்கிறானா என்பதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது. அந்த டெஸ்ட்ல அவன் என்ன செய்யப்படுகிறான்? தோற்று போகிறான். அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில அசைவாடி கொண்டிருக்கிறார். எப்போ? நோவா காலத்துல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள காரியமும் ஜலப்பிரளயம் தொடங்குறதும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருக்கும். எப்படின்னா, தண்ணியை விலக்கி பூமியிலிருந்து சிருஷ்டிப்புகளை உண்டாக்கி அதுல மனுஷனை பலுகி பெருக பண்ணினது போல திருப்பி பாவம் செஞ்சவன தண்ணி மூடிடுது. தண்ணி மூடின பிறகு இப்ப திருப்பி தண்ணிக்கு மேல பேழைக்குள்ள புறா, பரிசுத்த ஆவியானவருக்கு ஓமையாக. இப்போ ஆவியானவரை வெளியே, அதாவது பரிசுத்த ஆவியானவர் புறாவை வெளியே விடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் இல்ல, ஓமையாக சொல்றேன். புறா வெளியே வருது, ஜலத்தின் மேல் அசைவாடுது. அது தன் உள்ளம் கால்பதிக்க இடமில்லாதபடியினால திரும்பி வந்துருச்சு. இதே நிலைமை தான் அவருக்கு ஆதியாகமம் 1, 2, 3ல ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போ அவர் தங்கி தாபரிக்க இடம் இல்லை. திருப்பி நோவா காலத்துக்கு பிறகு இது நடக்குது. அதுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தர் மேல இறங்குறாரு, ஆனா போயிடுறாரு. அவர் தங்க முடியல. அந்த நேரத்துக்கு வராரு, சிம்சோனுக்கிட்ட வராரு பரிசுத்த ஆவியானவர், அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார், போயிட்டார். அவர் தங்கி இருக்கக்கூடிய நிலைமை அன்னைக்கு இல்லை, யார் மேலேயும் இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க எல்லாருமே ஆவியானவர் துக்கப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தாவீது, அவருடைய காலத்தில் அப்படிதான். அதான் தாவீது ஜெபம் பண்றார் 51ஆம் சங்கீதத்தில், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும். அப்போ என்னன்னா, இது வந்து போறது இருந்துகிட்டே இருக்கு. அவர் ரெகுலரா ஸ்டாண்டர்டா இந்த பூமியில ஒருத்தர் மேல தங்குவதற்கு அவருக்கு ஒரு சரீரம் இல்லாமல் இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து வருகிறார், பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து 30 வருஷம் ப்ரூஃப் பண்றாரு. இப்போ இயேசு தண்ணியிலிருந்து வெளியே வருகிறார். யோவான் அவருக்கு ஞானசானம் கொடுக்கிறார். இந்த ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இந்த ஜலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த நோவா பேழையில ஜலத்தின் மேல் புறாவானவர் அசைவாடி கொண்டிருந்தார், தன் உள்ளம் கால்பதிக்க இடம் இல்லாதபடியினாலே. இப்போ இயேசு கிறிஸ்து வெளியே வருகிறார். இப்போ உள்ளம் கால் பதிக்க, அதாவது பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் 30 வருஷம் ப்ரூஃப் பண்றாரு. 4000 வருஷமா காத்திருந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இறங்கி அவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியில நிரப்பினார். அதனாலதான் நம்ம அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை, நசரனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். இப்போ யோவானுக்கு என்ன சாட்சி கொடுக்கப்படுது? ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்கிறாயோ. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆவியானவர் வந்து போயிட்டு இருப்பார். சிமியோன் வரைக்கும் வந்து போயிட்டே இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்து மேலதான் தங்குகிறார். அதற்கு 30 வருஷம் இயேசு ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார். இப்போ என்ன ஆகுது? ஆதாம் வழியா மாம்ச சந்ததி வந்ததுனால யார் மேலையுமே ஆவியானவரால் தங்கி தாவரிக்க முடியல, வந்து போயிட்டு இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆவிக்குரிய சந்ததி, அதான் யோவான்ல வாசிக்கிறோம், அவருடைய வித்து நமக்குள் தங்கி இருக்கிறதே.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், ஆவிக்குரிய பிள்ளைகள், பரிசுத்த பிள்ளைகள். இப்ப ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கி இப்ப அவர் மூலமாக நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். ஆதாமுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஏன்னா அவங்க பாவம் செஞ்சதுனால. அடுத்து நோவாவுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 2 வாரத்தையும் பார்த்தீங்கன்னா ஜலத்தின் மேல அசைவாடினா ஜலத்திலும் அசைவாடினார். இப்போ 3வது இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே அவர் அசைவாடுறார் ஜலத்தின் மேல ஞானஸ்நானம் எடுக்கும்போது. இப்போ இயேசுடைய வெளியே வரும்போது அவர் எதிர்பார்த்த எல்லா பரிசுத்தத்தோடு கூட உள்ளம் கால்பதிக்க, அவர் தங்கி தாபரிக்க ஒரு சரீரம் கிடைத்த உடனே அவர் மேல் இறங்கிட்டாரு. இப்போ அவர் யாருக்குள்ள சொல்றாரோ அவருக்குள்ளலாம் இவர் போறார். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து 16ஆம் அதிகாரம் யோவான் சொல்லுது, நான் போய் தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். இப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரார். எப்படி வராரு? நாம் பரிசுத்தவான்கள் என்பதற்காக வரவில்லை, நம்முடைய தகப்பன் பரிசுத்தவான், அதனால நமக்குள்ள வரார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அவருடைய சந்ததிக்கு எப்படி வந்ததோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைச்சார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள யாருக்குமே இது கிடைக்கல. ஆவியில நடத்தப்பட்டாங்க. தேவ ஆவி பெற்ற மனுஷன், உன்னிடத்துல தேவ ஆவி இருக்குதுன்னு அறிந்திருக்கிறேன், யோசேப்பை குறித்து தானியேலை குறித்து சொல்லப்படுது. ஆனால் தங்கி தாபரிக்கல. தங்கி தாபரிக்கிறது எங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மேலதான். இப்ப அவர் மூலமா நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தங்கி தாபரிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நாம பரிசுத்தவான்கள் என்பதற்காக வரல. நிறைய பேர் ஏன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ரொம்ப கடினப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க 100 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கு, நாங்களாம் 10 வருஷம் கழித்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், இப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியாது. என் ஜெனரேஷன்ல நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்குள்ள ஒரு கில்ட்டினஸ் இருக்கு. என்ன இருக்குன்னா, நான் இந்த பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த பாவங்கள் செய்யும் போது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாரா, இந்த பாவத்தை விட்டுட்டு நான் ட்ரை பண்ணி விட்டுறேன், அதுக்கப்புறமா நான் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றேன் அப்படிங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே உங்க பாவத்தை விட வைக்கிறது தான். உங்களாலேயே நம்மளாலேயே அந்த பாவத்தை விட முடியும்னா ஆவியானவர் தேவையில்லை. வசனம் என்ன சொல்லுது? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நமக்கு பாவத்தை உணர்த்துறதே பரிசுத்த ஆவியானவர் தான். எப்படி நியாயப்பிரமாணம்னு ஒன்று வந்தாதான் நமக்கு பாவனே ஒன்று தெரியுமோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் நம்முடைய பாவங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம அதுக்கு முன்னாடி அதை பாவம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். இப்ப பாருங்க, நம்ம அரட்டை அடிக்கிறது, உட்காந்து கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறது பாவம் இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும் அது. ஆனா பைபிள் படி பரியாச உதடு பாவம், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசுவது கெட்ட வார்த்தைன்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நமக்கு உணர்த்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர் வந்து உணர்த்துறார். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் உங்களுக்கு பாவம் என்னன்னே தெரியும். அப்ப நான் பாவியா இருக்கிறதுனால அவர் வரமாட்டான்னு அர்த்தம் இல்ல. வசனம் சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பரிசுத்தவான்கள் மேல மட்டும் ஊற்றுவேன் அவர் சொல்லல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி காலத்துல ஊற்றுவேன்னு சொன்னாரு. கடைசி காலம் எப்ப தொடங்குச்சுன்னா அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தை தொடங்கிருச்சு. ஏன்னா பேதுரு அங்கேயே சொல்றாரு, யோவேல் தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறுகிறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக உங்களை நிரப்புவது நிச்சயம். இவர் நீங்க வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை அவர் நிரப்புகிறார். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பலவீனங்களிலே அவர் பலமாய் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பலவீனத்தில் பலனாய் இருந்து விட முடியாத பாவங்கள், இந்த ஆவிக்குரிய பாவங்கள் இருக்கும், பிசாசினால கூட, அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் சின்ஸ். இந்த ஆவிக்குரிய பாவத்தை விட வைப்பதற்கு நமக்கு மாம்சத்துக்கும் மேலான ஒருத்தர் நமக்கு தேவைப்படுகிறார். அதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நம்முடைய பலவீனங்களிலே நம்மை பலப்படுத்துகிறார். அந்த பலவீனத்தில் அவர் இருந்து இந்த பாவத்தை விடுவதற்கு உதவி செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை போல மாத்துகிறார். எப்படி மாத்துறாரு? ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் அவருக்கு ஏற்றபடி நம்மளை மாத்துறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்குள்ள வந்ததுனால அந்த மணவாளனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்துறாரு. அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, பரிசுத்த ஆவிலாம் இல்ல, அதெல்லாம் ஒரு ஆள் தத்துவமே கிடையாது, அது சும்மா ஒரு பவர், அவ்வளவுதான். அவர் ஆவியானவர் கிடையாது, ஆவி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆவியானவர்னு தெளிவா வசனத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த புதிய ஏற்பாட்டு சபை இயேசு பரமேறி போன பிறகு இந்த 2000 வருஷம் சபையை நடத்துகிறது ஆவியானவர்னு வசனம் சொல்லுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் இருக்கு. நியாயப்பிரமாண காலத்திலையும் போதிச்சாங்க, அதாவது வேதபாரர்கள் போதிச்சாங்க, ஆசாரியர்கள் போதிச்சாங்க, எல்லாரும் போதிச்சாங்க. ஆனா அவர்கள் போதித்ததுக்கும் இப்ப நாம ஊழியர்கள் போதிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. காரணம், அவர்கள் நியாயப்பிரமாணத்தை எடுத்து வேதத்திலிருந்து படிச்சு போதிச்சாங்க. இப்போ நாம படிக்கிறத ஆவியானவருடைய துணையோடு போதிக்கிறதுனால ஆவியானவர் எதிரில் இருக்கிற இருதயத்தை திறக்கிறார். சோ இது என்டையர்லி டிஃபரண்ட். புதிய ஏற்பாட்டு சபை ஆவியானவரால் நடத்தப்படுகிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக
பரிசுத்த ஆவியானவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி எபேசியர் 4:30 சொல்லுது. பைபிளில் 2 முத்திரை, முக்கியமான முத்திரை. ஒன்று மிருகத்தின் முத்திரை, இன்னொன்று பரிசுத்த ஆவியாகிய முத்திரை. இந்த பரிசுத்த ஆவியாகிய முத்திரை இல்லாமல் நீங்கள் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இவர் தான் நமக்கு சீல், இவர் தான் நமக்கு அக்னாலஜ்மெண்ட் அல்லது ஆத்தரைசேஷன் எல்லாமே இவர் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவர் யார் மேலே இருக்கிறாரோ அவங்க தான் எலிஜிபிள்னு அர்த்தம். நம்ம ஏன் பரிசுத்த அபிஷேகத்தை பெறதை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த வசனத்துக்காக தான். இந்த வசனம் தெளிவாக சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்து. அப்போ இவர் வந்தால் தான் நம்ம மீட்கப்படுவதற்கான ஒரு முத்திரை. இப்போ எப்படி ரேஷன் கடையில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பொருள் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, டிவி கொடுப்பாங்க, மிக்சி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சுருந்தாதான் உங்களை அந்த குறிப்பிட்ட பொருள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லைங்க என்கிட்ட கார்டு இருக்குது, உங்கள் கார்டில் சீல் பண்ணியாச்சுங்க, ஆனால் அந்த டோக்கன் வேணும், டோக்கன் இருந்தால் தான் கொடுப்போம். அந்த மாதிரி தான் நம்மளை ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டுட்டோம். இப்போ நம்ம மேலே இருக்கிற டோக்கன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இதுதான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்கு, என்னன்னு கேட்டால் இந்த பரிசுத்த ஆவியானவரை கடைசி காலத்தில் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க. ஒரு சில வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசப்படுகிற தூஷணம் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எதை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது. மனுஷகுமாரனுக்கு விரோதமான இயேசு கிறிஸ்துவை அவர் உயிரோடு இருக்கும் போதே அவங்க தப்பா பேசினாங்க, எதிர்த்து பேசினாங்க, அடிக்க வந்தாங்க. ஆனா அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வந்ததுனால, அவருடைய ரத்தம் நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுனால அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிச்சிருச்சு, அவரை பேசுறது கூட மன்னிச்சிருச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை. இவர் முழுவதும் பரிசுத்தமானவர். இவர் நமக்குள்ள, இயேசு கிறிஸ்து அப்படித்தான் தேவன் ஆவியா இருக்கிறார், நமக்குள்ள தங்கி வாசம் பண்றாரு. அப்ப நம்முடைய சரீரம் மாம்சம், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை இவ்வளவு நிறைஞ்சிருக்கு. இது உள்ள ஒருத்தர் உட்காந்து நம்மளை கிளீன் பண்றாரு. நீங்க சில நேரத்தில் பார்த்துருப்பீங்க, ரோட்ல ட்ரைனேஜ் இருக்கும், அந்த ட்ரைனேஜில் ஒரு சிலர் இறங்கி கிளீன் பண்ணுவாங்க. அதை அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதை உள்ள போயிட்டு வெளியே வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். அந்த நிமிஷம் ஒரு 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 15 நிமிஷமோ உள்ள போயிட்டு வெளியே வருவாங்க. ஆனா அப்படிப்பட்டதான நம்முடைய சரீரத்துக்குள்ள ஆவியானவர் உள்ளேயே வாசம் பண்றாராம். அப்படின்னா அவர் எவ்வளவு சகிப்புத்தன்மை உடையவராக இருக்கணும். 4000 வருஷமா உள்ளங்கால் பதிக்க, அந்த உள்ளங்கால் கூட சுத்தமான இடத்துல தான் இருக்குமா, அப்படித்தான் அவர் இருப்பாராம். அவ்வளோ பரிசுத்தமான ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறாரே. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம், நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை சுத்திகரிக்கிறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். பல நேரங்களில் அவரை நம்ம துக்கப்படுத்துறோம், பலவீனங்களை துக்கப்படுத்துறோம். பாவங்கள் செய்யும் போது, சரீர அளவில் பாவங்கள் செய்யும் போது, சிந்தனையில பாவம் செய்யும் போது அவரை துக்கப்படுத்துறோம். ஆனாலும் உள்ள இருந்து அவர் கிளீன் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் நம்மளை கிளீன் பண்ணி எப்படியாவது சரியாயிருவான்னு நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கிட்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிஞ்சு பேசுற மாதிரி ஆவியானவர் நமக்குள்ள இருந்து பரிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பார். இல்லை இப்ப சரியாயிடும், கொத்தி எரி போட்டுருவேன், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். அவர் உணர்த்துறது மாத்திரமல்ல, நம்மளை சுத்திகரிக்க தொடங்குவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மகிமை நிறைந்தவர். அவர் துக்கப்படுத்திடக்கூடாது. ஒரு சிலர்லாம் அவரை குறித்து பேசினதை நான் கேட்டபோது மிகவும் வருத்தப்பட்டேன். அறியாமையில பேசுறாங்களா இல்ல வசனம் படிச்சுட்டு பேசுறாங்களா தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு மீட்பு இருக்குமா இருக்காதா அது கூட தெரியாது. அது கர்த்தரே அறிவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும் இந்த விஷயத்துல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்மை சுத்திகரித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஒருவேளை பெறாமல் இருந்தால் பயப்படாதீங்க. அவர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் பலவீனங்களிலே உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார். அவருடைய உள்ளம் கால் பதிக்க நம்மகிட்ட இடம் தேர்றாரு. நீங்க கொஞ்சம் இடம் அவருக்கு கொடுத்து பாருங்க, மாம்சமான யாவர் மேலும் வருவார். பாவிகள் மேல கூட அவர் இறங்குவார். இறங்கி அவனை பரிசுத்தமாய் மாற்றுவார்னு வசனம் சொல்லு. ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். நான் சில காரியங்களை உங்களோடு கூட கடைசி நேரத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த துணிக்கையை நாம் இற்றோடு கூட தற்காலிகமாக நிறுத்துகிறோம். என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. அதில் முதன்மையானது என்னன்னா, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப்ல பல விஷயங்கள் சொல்லியிருந்தோம் நம்முடைய இ கிளாஸ் பற்றி. அதாவது HLM ஆப் வச்சிருக்கிறவங்களுக்கு இ கிளாஸ் ஒன்று தொடங்குறோம். வர மண்டேலேருந்து 21ஆம் தேதியிலேருந்து தொடங்குறோம். 21ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு அதை இனாகிரேஷன் வச்சிருக்கிறோம். அதாவது லைவாக அதில் வரும். ஆப் வச்சிருக்கிறவங்களுக்கு லைவாக வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் 12 மணிக்கு 3 பேர் அதில் பாடம் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் எடுப்பாங்க. அது ஒரு 1/2 hour 35 minutes அந்த பாடம் இருக்கும். ரெவலேஷனை பற்றி, டேனியல் பற்றி கம்பேரிசன் ஸ்டடி நான் எடுக்கிறேன்.
பிப்ளியாலஜி, அதாவது வேதத்தினுடைய சரித்திரம், ஆதாரபூர்வம், பின்னணிகள், அதனுடைய சரித்திர குறிப்புகள், அதை பற்றி ஒருவர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள், பரிசுத்த ஆவியினரை பற்றினதான மேன்மைகள், இதை பற்றி வேதத்தில் உள்ள காரியங்களை, மறைபொருளை இன்னொருத்தர் எடுக்கிறாங்க. 3 பேரும் எடுக்கிறோம். 25 கிளாஸ் டெய்லி நடக்கும், சனி ஞாயிறில் இருக்காது. இதை பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப் வச்சிருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். ஸோ திங்கட்கிழமையிலிருந்து, அதாவது 21ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திலிருந்து இது ஒரு 25 நாளைக்கு நடைபெறுகிறபடினால அந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த துணிக்கை நாம் வராது. நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் டுடே ஸ்பெஷல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மாத்திரம் வராது. ஸோ நம்ம ஆப் வச்சிருக்கிறவங்க டெய்லி 12 மணிக்கு நீங்கள் லைவாக நம்முடைய இதை பார்க்கலாம். ஒரு சிலது ரெக்கார்டடும் வரும், அதற்கு பிறகு லைவும் வரும். ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த காரணத்தினால நம்ம இந்த துணிக்கையை நாம் நிறுத்துகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் டுடே ஸ்பெஷல் வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. God bless you.